இப்படியும் கேவலமான மனசாட்சி இல்லாத வேலைகளை செய்யக்கூடிய கஃபீல்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. தயவு செய்து ரொம்ப கவனம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். இது பார்த்தீங்கன்னா ஒரு கஃபீல்ட பேரில் அக்காமடிச்சு இன்னொரு கஃபீல்ட், அதாவது அண்ணன் தம்பி தங்கச்சி அம்மா அப்பா அந்த மாதிரி ஒவ்வொருத்தர குடும்பங்கள்ற வீடுகளில் மாறி மாறி வேலை செய்யக்கூடியவங்களுக்கு தான் இந்த முக்கியமான தகவல். இப்போ ஒரு இலங்கையை சேர்ந்த ஒரு சகோதரர், இது அவருடைய வாய்ஸ் இருக்குது, ஃபுல்லாகவே நான் போடுறேன் கேளுங்க. அவருடைய நண்பர் ஒருத்தர் அனுப்பின வாய்ஸ் இருக்குது. குடும்ப சண்டை, ரெண்டு குடும்பத்தில் நடந்த சண்டை. கடைசியில் இப்போ சம்பளம் கொடுக்குற முதலாளி சொல்கிறாரு, அவன் வண்டி நீ கழுவக்கூடாது, அவங்க வீட்டு வேலை நீ செய்யக்கூடாது அப்படின்னு. ஆனால் அக்காம அடிக்கிறது யார்? அந்த கஃபீல் தான். இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை ஆகினதால் ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்க, பேசிக்கொள்றது இல்லை. கடைசியில் இந்த பையனுக்கு அக்காம அடிக்கிறது, அந்த டிரைவருக்கு அக்காம அடிக்கிறது அந்த தம்பிக்காரன். ஆனால் தம்பிக்காரன் வண்டி கழுவக்கூடாது, தம்பிக்காரனோட வீட்டு வேலை செய்யக்கூடாதுன்னு சொன்னதால அந்த கோபத்தையும் வச்சு இவங்களோட இருந்த சண்டையும் வச்சு கடைசியாக போலீஸில் கொண்டு போய் ஜெயிலில் போட்டு பொய் கேஸை போட்டு அந்த டிரைவரை கடைசியில் ஃபிங்கர் வச்சே நாடு கடத்திட்டான். யாரோட இருந்த கோபத்தில்? தன்னுடைய அண்ணனோட இருந்த கோபத்தில். இந்த மாதிரி சில நயவஞ்சகம் பிடிச்சவனுங்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. இப்படி அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி பேர்களில் மாறி மாறி அக்கா மாடிச்சு வேலை செய்கிறவங்க அந்த வீடுகளில் அவங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு வந்துடுச்சுன்னா உடனே கஃபீலுக்கிட்ட சொல்லுங்கள், அக்கா அம்மாவை மாற்றி ஆடி உன் பேருக்கு, இல்லையா அவங்கள்ட்ட உடனே நான் கேன்சல் பண்ணி கொடு, நான் போகிறேன், ஏன்னா உங்கள் ரெண்டு பேர் பிரச்சனை கடைசியில் நான் பாதிக்கப்படலாம் அப்படின்றத தயவு செஞ்சு தெளிவாக சொல்லிக்கோங்க. ஏன்னா அந்த சம்பவம் தான் இது நடந்திருக்குது. இந்த வாய்ஸை ஃபுல்லாக கேளுங்க, உங்களுக்கே புரியும். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். பாம்பு எப்படி சோமாய்க்குறலா சார்? பாம்பு ஒரு முக்கியமான தகவல் ஒன்று உங்களோட நியூஸ்ல இருந்து சொல்லியிருந்தேன். இந்த நாளைக்கு எங்கட ஆக்களுக்கு இந்த மாதிரி நடந்தாலும் நடக்கலாம், அதனால இனிமேல் உங்க டைம் கிடைக்கிறப்போ இதை உங்க நியூஸ்ல சேர்த்து இதையும் சொல்லிருங்க. எந்த கூட்டாளி ஒருத்தன் சிங்கரப்பொடி ஒருத்தன் தான். ஒரு 10 வருஷம் போல எங்களோட வீடு பக்கத்து வீடு, நாங்களாம் ஒன்றுக்கு தான் இருக்கிறேன். இப்போ 10 வருஷம் போல அவனும் அதே வீட்டில் தான் இருக்கிறான். அப்போ என்னத்தண்ட நாங்கள் தினவரும் அந்தி பாட்டு அந்த ஒரு கரண்ட் பாக்ஸ் நின்று பேசிட்டு இருப்போம். வழக்கம் போல் அன்றைக்கு நான் அவனு பேசிட்டு இருந்தேன். அப்போ அவங்களோட கப்பில்ற தம்பி வண்டியில் ஏறி எங்கேயோ போகணும் ஏறி கூட்டு போயிட்டான். சரி நான் போயிட்டு வரேன்னு போனான். இப்போ போயிட்டு அடுத்த நாள் பார்க்குறேன் அவன் இல்லை. நான் நினைச்சேன் வேலை போல, வழக்கமா பர்ரு கை போல, அப்போ அந்த வேலை நான் வரலைன்னு நினைச்சேன். 2ஆவது நாள் பார்த்தா 2ஆவது நாளும் இல்லை. சரி எந்தன்னு சொல்லி கால் பண்ணுறேன், ஃபோன் சுவிட்ச் ஓப்பன் வருது. அப்போ தெரிஞ்ச கூட்டாளி மாட்ட எல்லாத்தையும் கால் பண்ணி விசாரிச்சு ஜொலிப்பில் தான் சாப்பிட போகிறேன், தின்றதுக்கு போகிறேன். அங்கே போய் விசாரிச்சு பார்த்தா அங்கேயும் வரலைன்னாங்க. அப்போ எனக்கு டவுட் ஆயிடுச்சு, எந்தடா அந்த கபில்கிட்ட தம்பி தானே கூப்பிட்டு போனான் அப்படின்ட்டு கொஞ்சம் டவுட் ஆயிக்க நான் நேராக அந்த கபில்கிட்டே கேட்டேன், என்னத்த இந்த கூட்டாளி 2 நாளை காணையில என்னத்த ஆச்சு அப்படின்ட்டு. இப்போ அவன் சொன்னான், இப்படித்தான் பெரிய பிரச்சனை உண்டு அப்படின்னா. என்னத்தன்னு சொல்லலை, பெரிய பிரச்சனைன்னு சொன்னான். அப்புறம் என்னத்தன்னு சொல்லி நானும் பெருசா கேட்க போகல. ஏன்டா அவன் கொஞ்சம் முகம் ஒரு மாதிரி ஆயிட்டு, நான் கேட்கவும் பேசலாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிட்டு. இப்போ நான் கேட்டேன், பாபா அவன் இங்கே ஈக்கிறா இல்லாட்டி நாட்டுக்கு போயிட்டான் அப்படின்னு. இங்கே தான் ஈக்கிறான். நான் கேட்டேன், இங்கே ஜெயிலுக்கு அப்படி. ஓ அப்படின்னா. என்ன காரணம் சொல்லல, அவன் போயிட்டான், சில 2 நாளில் வந்துடுவான் அப்படின்ட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் நான் செஞ்சேன், அப்போ சரி 2 நாளில் வந்துடுவான் தான் சொல்லி கூட்டாளி மாட்டான் சொல்லிட்டு இப்படி இந்த பார்த்துட்டு. அப்போ அன்றைக்கு ஒரு நாள் அடுத்தான், இப்போ ஒரு நேற்று காலை திருப்பி அவன்கிட்ட திடீர்னு கால் வந்துச்சு. இப்படித்தான் நான் ஏர்போர்ட்டில் இருக்கிறேன், என்னை ஃப்ளைட்டில் ஏற்றியாச்சு, நான் இப்போ ஏர்போர்ட்டில் இருக்கிறேன், ஃப்ளைட்டுக்குள்ளே இருக்கிறேன், நாட்டுக்கு போகிறேன் அப்படின்ட்டு. அப்போ என்ன பிரச்சனைண்டா அவனோட குடும்பத்துக்குள்ள நானா தம்பிமார்கள் பிரச்சனை, உமாக்கு மகன்மார்கள் ஏதாவது பிரச்சனை வண்டிக்குது. அப்போ இவனுக்கு எக்காம அடிக்கிற கபில்ற உமா, சரியா? அப்போ உமாக்கார் என்ன செஞ்சுக்கிறேன், இவன் எக்காம கேன்சல் பண்ணிட்டு அந்த தம்பிக்கான்ட்டு சொல்லி அந்த சின்ன மகன்கிட்ட சொல்லி இவனை கொண்டு பொட்டில் பாரம் கொடுத்து நாட்டுக்கு அனுப்ப சொல்லி. அப்போ இவன் நானாக்காரன் டிரைவர் தான் இவன். காரணம் அவங்க குடும்ப பிரச்சனை. அவன் காரை கழுவுற ஐக்கியம் சில டைம் அவன் காரை கழுவு, இந்த கபில் சொல்ற ஏண்ட காரை மட்டும் கழுவு, தம்பி அவங்களோட காரை கழுவானுன்ற. இவன் கழுவுறல்ல, அது எந்த மனஸ்தாவும் மீந்திக்கும் போல அவங்களுக்கு. அப்ப இவனும் இவன் சம்மன் கொடுக்குற கபில் சொல்றது தானே கேட்கிறேன், இவன் அதை மட்டும் செஞ்சுட்டு ஈந்திக்கிறான். இவன் நானா மேல உள்ள கோவத்துல டிரைவரை வச்சு பழி வாங்கிட்டான். எக்காம கேன்சல் பண்ணிட்டு பொருளை கொண்டு போய் பாரம் கொடுத்து கடைசி 8 நாள் சொல்லி காத்து ஜெயிலில் இருந்துட்டு இப்பதான் நாட்டுக்கு போய்க்கிறேன். இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி கேஸ் நடக்குது, எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு அவங்க பிரச்சனைக்கு வேலைக்காரியோ இல்லாட்டி டிரைவர் மாரோ இதை யாராவது ஒருத்தர பழி வாங்கிடுறாங்க. இப்ப பாருங்க, ஒன்றுக்கும் இல்லாம உடுப்போட 8 நாள் அதே உடுப்போட பொலிசுக்கு போய் ஜெயிலில் இருந்து 10 வருஷம் வேலை செஞ்ச வீடு. எதுக்கு இந்த மாதிரி நாய் வேலை செய்யறாங்கன்னு தெரியா, எல்லாத்தான் பாதுகாக்கணும். மற்ற ஆக்கங்கள் வேற வேலை செய்யற இடத்துல உள்ள ஆக்களை எதுக்கு இந்த மாதிரி செய்யறாங்கன்னு தெரியல. அந்த அடுத்த ஆக்கள் இந்த மாதிரி நடக்கப்படான்னு தான் என்னோட இது எல்லாத்தோடையும்
துவா செஞ்சுக்கணும் அடுத்தாக இந்த மாதிரி நடக்கப்படாதுண்டு. ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனை ஈடுகள் தெரிஞ்ச காரியம் என்னடா ஒன்று அந்த வீட்டை விட்டு வந்து அவங்க வந்து டிக்கெட்டை போட்டு நாட்டுக்கு போயிடும், இல்லாட்டி பேசி தன்னாசில் எடுத்துக்கொள்ளணும். இப்ப பாருங்க தேவையில்லாம இது இப்ப ஒரு 8 நாள் சொல்லி பிரச்சனை இல்லை, 8 நாள் இருந்துச்சா ஜெயிலுக்கு இருந்துச்சா நாட்டுக்கு போயாச்சு. தப்பி தவிர இது ஒரு வேற எந்த பிரச்சனையை போட்டு இவனை ஒரு 2 வருஷத்துக்கு உள்ள போட்டு என்ன தேவைக்கும். அதனால மத்த ஆட்களுக்கு எங்களோட நாட்டுல இந்த மக்கள் நிறைய பேர் வேலை செய்யறாங்க. நாளைக்கு அவங்களுக்கு இந்த மாதிரி குடும்ப பிரச்சனை, நானும் தம்பி மாதிரி பிரச்சனையோ இந்த மாதிரி அவங்களுக்கு விளங்கிச்சுண்டா தயவு செஞ்சு வந்து எம்பசியோ தொடர்பு கொண்டோ இல்லாட்டி எம்பசி மூலமாவோ அந்த வேற ஊட மாற சொல்லுங்க, இல்லாட்டி எடுத்து கொடுத்த ஆள் ஊட்ட மாத்த சொல்லுங்க. அப்படி மேலாட்டி அவங்க டிக்கெட்டை போட்டு நாட்டுக்கு போயிட்டு வேற இடத்துக்கு சரி வர சொல்லுங்க. ஏன்னா இந்த மாதிரி குடும்ப பிரச்சனை உள்ள வீட்டுகளை வந்து ஈக்கவானம். இந்த இப்ப பார்த்த ஒன்றுக்குமே அவன் ஒன்றுமே செய்யவும் இல்லை. ஏதாவது அவன் தப்பு செஞ்சு ஜெயில போட்டிருந்தா பரவும் இல்லை. அது பிங்கர் வச்சு இனிமே போயிட்டுக்கு வர இல்லாது பிங்கர் வச்சு அவனை நாட்டுக்கு அனுப்பிக்கிறேன். இதை என் கபில்கிட்ட சொல்லும்போது இந்த கபிலுக்கு ஒரு மாதிரி கவலை. என்ன கபிலுக்கு நல்லா தெரியுமா அவனை, நான் இங்கே அப்போஸ் என்ன அந்த ரோட்ல போச சலாம் சொல்லிட்டா தெரியும். அப்ப எல்லாருக்குமே ஒரு கவலை உண்டு. அவன் அப்படி அனுப்பினது. இப்ப அவன் ஸ்ரீலங்கா லைசன்ஸ் வேற ரூம்ல வச்சுட்டு போய் அவன் ஒரு உடுப்பு எடுத்துல நாட்டுக்கு கொண்டு போய் சாமால அவங்க 6 மாசம் போயிருந்தவன் நாட்டுக்கு. அந்த உடுப்பெல்லாம் அப்படியே ரூம்குள்ள. நீ என்னத்த சொல்லன்னு தெரியல, ஏன் இந்த மாதிரி செய்யறாங்கன்னு தெரியல. அவன் நியூஸ்ல இருந்தது இதை பத்தி கொஞ்சம் சொல்லிருங்க. இந்த மாதிரி வீடுகள் இருந்தா இந்த மாதிரி ஏதாவது சிக்கல்கள் இருந்தா தயவு செஞ்சு அதுக்கேற்ற மாதிரி அவங்க முன்னெச்சரிக்கையா இது ஒரு பாடம் ஆயிக்கட்டும். அதுக்கேற்ற மாதிரி நடந்து கொள்ள சொல்லுங்க. இல்லாட்டி ஒரு வேற ஊடகம் மாறனா மாறிக்கொள்ள சொல்லுங்க. சரி தன்னாசல் எடுத்துக்கொள்ள சொல்லுங்க. இல்லாட்டி டிக்கெட்டை போட்டு நாட்டுக்கு சரி போக சொல்லுங்க. இல்லாட்டி கேன்சல் பண்ண வந்து உங்களோட கேன்சல் பண்ணிட்டு சொல்லியிருந்தா நீ நாட்டுக்கு போகணும்னு சொல்லியிருந்தா அவன் நாட்டுக்கு சரி போய் அப்படி சரி கொடுக்க தானே நீ பீக்காதேன்னு சொன்னா அவன் நாட்டுக்கு சரி போய்ப்பான். அப்படியும் செய்ய விடல. நீ நவம்பர் மாசம் ஏன் இப்படி செய்யறான்னு தெரியல. எல்லாத்தான் பாதுகாக்கணும். சார் நம்ம ஏழ்மை தான் உங்களோட வீடியோவில் நான் ரொம்ப நேரம் போட்ட மாதிரி எனக்கு விளங்குது. நீங்க சுருக்கமாக செய்ய அவங்கள சொல்ல முடியுமா தகவலை சொல்லி தெரியப்படுத்துறீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அதோட என்னத்தண்டா அவங்க வந்து உமா வந்து போயிட்டு மற்ற ஆக்கள் வந்து கனடியன்னு தான் சொல்றான். அவன் அப்படித்தான் சொன்னான் எங்களுக்கு. அவங்களுக்கு யாரும் குவைட் சிட்டிசன்ஸ் இல்லை, கனடியன். அவங்க வீட்டுல குவைட்ல இருந்ததுக்கு உம்மாட இதை வச்சுதான் வைக்கிறாங்க. உம்மாட சிவில உமா வந்து குவைட்டை சுட்டி அவங்க கனடியன். அவங்க குவைட்ல தான் ஈக்கிறாங்க. எல்லாம் ஒரு வீட்டுல தான் ஈக்கிறாங்க. இப்ப அப்படி ஈக்கிற குடும்பம் தான் இது. இவங்க 2 காக்களை வாடகை கொடுத்துட்டு அந்த காசு வச்சுதான் இங்க செலவு பண்ணிட்டு ஈக்கிறாங்க. அதான் அவன் ஃப்ரெண்ட் கூட்டாளி என்று சொன்னான். இப்படித்தான் இவங்க சாப்பாடுக்கெல்லாம் இப்படித்தான் அவங்க செலவு பண்றாங்க. இவங்களுக்கு வேலை ஒன்றுமே இல்லை, இங்க தொழில் ஒன்றும் செய்யறாங்கல்ல. உமா குவைட்டி சுட்டி அவங்க அந்த வரப்பிரசாதம் கிடைக்குது, வீடு பெரிய வீடு சுட்டி ரெண்ட்டுக்கு கொடுத்துட்டு அந்த காசு வச்சுதான் மாமார் திண்டு தீந்திக்கிறாங்க. இதுக்குள்ள அவங்களுக்கு ஏதோ ஒரு குடும்ப பிரச்சனைன்னு வந்திருக்குது. கடைசியில அங்க சுத்தி இங்க சுத்தி அநியாயமா இவன் மேல போட்டு இவனை கொண்டே இறுக்கி நானா மேல உள்ள கோவத்துல நீ அவன் அந்த வாஸ்தாவில் வந்தானே அந்த அந்த தொழிலை தள்ளிட்டு போறான் சுட்டி இங்க அவனுக்கு கொஞ்சம் சான்ஸ் ஒண்டிக்குது நடக்கல சுட்டி கால் விளப்பமில்ல அவனுக்கு. அதை பயன்படுத்தி நீ பழி வாங்கிட்டான்னு தான் சொல்லணும் அநியாயமா டிரைவரு.